ஹலோ கேக்குதுக்கா? ஹலோ தாத்தா போயிட்டாரு. தாத்தா தாத்தா நீ பேசுறது கேக்குதா? ஹலோ நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா, கேக்குது கேக்குது. கேக்குதுக்கா கேக்குதுக்கா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குக்கா. இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கும். இருக்கையா? எல்லாரும் பிக் ல்- பாஸ் ரசிகர்களா? ஆமா, ஆமா ஆமாக்கா. ஆமா ஆமா ஆமா. வெல்கம் வெல்கம் தாமரைக்கா, வெல்கம். வெல்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும்க்கா. நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு. நீங்க தாத்தா எங்க காணா? கீழே தாத்தா கீழே இருக்காருக்கா. கீழே இருக்காரு. இன்வைட் பண்ணியிருக்கோம், வருவாரு ஒரு நிமிஷம். ஹாய் தாத்தா தாமரைக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் ரொம்ப இங்கேயும் வாய்ஸ் கேட்டமா இருந்துச்சு, நாம வர ஃபோன் வச்சுட்டு போயிட்டேனா, அதான் வந்தேன். தாத்தா சொல்லுங்க. வாங்க, மேல வாங்க தாத்தா. ம் எப்படி எப்படி பார்வதி கமருதீன் எவிக்ஷன் எப்படி பாக்குறீங்க தாமரைக்கா? சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னாடியே பண்ண வேண்டியது, அது லேட்டா பண்ணிருக்காங்க. ஆமா. ம். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ம் தாமரை, தாத்தா ஐயோ அம்மா, ஆ, சந்தோஷமாம்மா? ரொம்ப சந்தோஷம் தாத்தா. எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு தாத்தா. ஆமாம்மா, ஆமாம்மா. அழுகாச்சி எனக்கு தாங்க முடியல தாத்தா. நான் பிக் பாஸ்னாலதான் தாத்தா இந்த அளவுக்கு கடவுள் நல்லா வச்சிருக்காரு தாத்தா. அம்மா, நீ என் வீடுக்கு வந்திருக்கே இல்லம்மா, அந்த வீடே பிக் பாஸ் ஆல மட்டுமே வாங்கினதுமா. ஆமா தாத்தா, நான்லாம் எவ்வளவு கடன் கட்டியிருக்கேன் தாத்தா. இன்னைக்கு என் புள்ள குட்டி எல்லாமே நாங்க நல்லா இருக்கோம் தாத்தா. நாசமா போறவளுகளை உள்ள விட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டமாச்சு இன்னைக்கெல்லாம். நான் நீ எவ்வளவு வேதனை நீ எனக்கு காலையில அழுத போது என்னால தாங்க முடியல தாமரை. உங்களுக்கு தெரியும் தாத்தா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன், எவ்வளவு கஷ்டத்துல இருந்து அங்கேயிருந்து நான் மீண்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா? இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தாத்தா. என்னதான் பண்ணிருக்கணும் தாத்தா. அந்த அந்த அளவுக்கு நீ அவளை காண்டேத்தி அப்படி நீ தள்ளி விடலாமா தாத்தா? அம்மா, எட்டி உதைச்சிருக்கிறாங்கம்மா. அது அது எவ்வளவு பெரிய தப்பு தாத்தா. அது என்ன தாத்தா, 30 வயசா தாத்தா அந்த பிள்ளைக்கு, பார்வதிக்கு அறிவுங்கிறது இருக்காதா? அவங்க மண்டை அம்மா வேலை செய்யாதா தாத்தா? அவங்க அம்மா கேட்க வேண்டியதை நீ கேட்ட. என்ன தாத்தா, அவங்க அம்மா வந்து என்ன படிச்சு என்ன புள்ள வளர்த்துருக்கானே தெரியல தாத்தா. எனக்கு இதை யாராவது போய் அவங்க அம்மாவோட சொன்னாலே எனக்கு கவலையும் இல்லை தாத்தா. என்ன தாத்தா, எங்க அம்மாலாம் விளக்கமாத்த எடுத்து அடிச்சிருக்கு தாத்தா இப்பெல்லாம் பண்ணியிருந்தா. கர்மம். அது ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு அப்புறம் இந்த கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கன்றாவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படிப்பா அது இது கண்டென்ட் ஆகும்? அதுதான். இது எத்தனை பேர் குடும்பத்துல ஒரு ஆளா நினைக்கிற சோப்பா அது? ஆமா. இது எப்படி இது கண்டென்ட் ஆகும்? அறிவுங்கிறது இல்லையா? அங்க நடிக்கவெல்லாம் முடியாதுப்பா. கண்டிப்பா எனக்கு அந்த என்ன கன்றாவதுன்னு தெரியல. நடிக்கவெல்லாம் முடியாது அங்க. இந்த உண்மையான குணம் இந்த வெளியில இப்படித்தானப்பா இருக்கும் உன்னோட குணம். முத நாள் சான்றா கூட அவ்வளவு க்ளோஸா இருக்க, அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. நீ மறுநாள் இப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறனா எல்லாத்தையும் நீ அப்படித்தானே நினைப்ப? எக்ஸாக்ட்லி. எப்படி நீ வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த எடுக்க முடியுமா உங்ககிட்ட இருந்து? இனி அவங்கள நம்பி யாரு எந்த காரியத்தை சொல்லுவா, பேசுவா, இல்ல செய்ய சொல்லுவா? இப்ப இந்த யாருமே நம்ம இவ உசுப்பேத்தி அந்த நாதேரி பைய வாழ்க்கையும் கெடுத்து விட்டால. ஆமா. அவன் ஏற்கனவே வாய் விட்டுக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் நல்லா ஒன்னா திரும்ப போய் உசுப்பேத்தி இது பண்ணி அவனை இது பண்ணி அக்கா என்னென்ன வார்த்தை பேசுறான். அக்கா, ஒரே ஒரு கேள்வி. இப்ப இந்த 2 என்ன பேருக்கு வேணாலும் நடுவுல உங்களை கொண்டு போய் அந்த வீட்டுல இப்ப இந்த சீசன்ல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அவங்க 2 பேருக்கு நடுவுல நீங்க இருந்தீங்கன்னா? நான் இந்த மாதிரி ரெட் கார்டெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். 2 பேத்தையும் சத்து சத்துன்னு இழுத்திருப்பேன் நான் அப்பவே. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கோவத்தை அடக்க முடியாதியா. அது இப்ப பிரியங்காவுக்கு இப்ப நான் ஒரு வீடியோ போட்டதுக்கு பிரியங்கா தம்பி இங்க தானே இருக்கான். தம்பி அப்பா கூப்பிடுறாரு, ஒரு நிமிஷம் இருங்க. எப்படின்னா பிரியங்காவுக்கு எனக்கு உள்ளதை பத்தி இப்ப பேசுறாங்க. அப்பெல்லாம் லைவ் இல்ல. லைவ் இருந்திருந்தா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, நான் எதுக்கு அடிச்சிருப்பேன்றது தெரிஞ்சிருக்கும். யாராவது கேக்குறீங்களா? கேக்குறோம்க்கா. கேக்குறோம் தாமரை. நடுவுல பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோம், அவ்வளவுதான். சரி. அப்ப வந்து லைவ் கிடையாது. அதனால வந்து நான் தள்ளுனது இது மட்டும்தான் எபிசோட்ல போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பிரச்சனை பெருசா வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாம் மேல இழுத்துருப்பாங்க. அவ்வளவு இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அடிச்சிருப்பேன் நானு. அதெல்லாம் இப்ப கமாண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட மண்டமுளையே வேலை செய்யாதாட்டிருக்கு. இவங்களுக்கு எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க போல இருக்கு. சும்மா இருக்க புள்ளைய போய் யாராவது அடிப்பாங்களா? இது இப்ப லைவ் ஓடுது, ஒண்ணு விடாம கட் பண்ணா போடுறாங்க. தாமரை, அதே தானே தாமரை. உனக்கு தெரியும் ஒருத்தரு அந்த மொத்தமும் நிப்பாட்டினாங்களே லைவியே, ஞாபகம் இருக்கா? சனிக்கிழமை அன்னைக்கு
ஆமா ஆமா என்ன அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி நான் வரக்கூடிய அந்த ஒரு இத சொல்லி, நாங்க வந்து அந்த ம், மாதிரி ம், ம். தொழில் செய்றவங்கன்னு சொல்லி என்ன இலக்கர பத்தி பேசுனாங்க. ஆமா ஆமா அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அப்புறம் இவரு அதெல்லாம் எதுக்கு காட்ட மாட்டாங்க கோச்சிக்கிறாரு? தாத்தா. இவரு எதுக்கு கோச்சிக்கிறாரு? அப்படின்னா, எதுக்கு அவங்க ஆஹ் சாரி கேட்க வந்தா ஓடுறாருன்னா, எதுக்கு? எதுக்கு உன் சாரிய வச்சு நான் நாக்கு வழிக்க? ஐயோ தாத்தா, எனக்கு சத்தியமா இந்த சீசன் மாதிரி மோசம் நான் பார்த்ததே இல்லை தாத்தா. கருமம். நான் என் சீசனுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சேன் தாத்தா. இவ்வளவு கன்றாவது அந்த சீசன் இருக்குன்னு நான் கனவுலயும் நினைக்கல தாத்தா. வெளியில இப்ப காலில் விழுந்து கும்பிடுறானே தாத்தா, அந்த அறிவு இருக்காத தாத்தா. ஒரு பொம்பளைய வந்து நம்ம இவ்வளவு கேவலமா பேசுறோமே, நம்ம இப்படிதான் நீ குழந்தை பெற்றிருப்பேன்னு பேசுறோமே, வெளியில நமக்கு என்ன இதாகுன்ற அறிவு அப்ப வரலையா? இப்ப காலில் விழுந்து என்ன பிரயோஜனம்? பக்கத்துல இருந்து ஏத்தி விட்டாளேம்மா காமுகி. ஓ இவ எப்படி ஜாடிக்கத்த மூடி மாதிரி எப்படி சேர்ந்துருக்கு வர? இது ரெண்டு உருப்பிடுமா வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா? ஐயா நல்லா இருக்கட்டுமா, இந்த குணத்துக்கு வெளில போய் தாத்தா நல்லா சும்மா இருக்கட்டும். இருங்க தாத்தா. எப்படி தாத்தா முடியும்? இத்தனை தாத்தா என்னைய வந்து 100 பேர் திட்டினாலும் 100 பேர் 1000 பேர் என்னைய பாராட்டுவாங்க தாத்தா. நேத்தெல்லாம் எனக்கு வீடு தேடி வந்து நீ நல்ல எப்பயுமே நல்லா இருப்பேன்னு யாருன்னு தெரியல. அம்மா இங்க என் வீட்டுக்கு வந்திருந்தேன் திண்டுக்கல்லுக்கு வந்து என்னை வாழ்த்திட்டு போறாங்க தாத்தா. நான் சின்ன மருமகள் சீரியலை ஏன் விட்டீங்கன்னா அவ்வளவு பேர் வந்து என்னை கேட்டுட்டு போறாங்க. நான் அந்த இடத்துல அப்படி இருக்கையில கடவுள் கொஞ்ச நாள் இது பண்ணுவாரு. 100 பேர்ல 100 பேரும் உன்னை திட்டுறாங்களே, நீங்க எப்படி உருப்பிட முடியும் வாழ்க்கையில? இப்ப எனக்கு என்ன வந்திருக்கு? நான் உன்னை திட்டணும்னு நானும் ஒரு நடிகர். இப்ப நீங்க இருந்து உன்னையோட நடிகர் பையன் உன்னை திட்டணும்னு எனக்கு என்ன தாத்தா வந்திருக்கு? நான் அப்ப என் மனசு என்ன பாதிச்சிருக்கோம்? கொஞ்ச நஞ்சம் அராஜகம் பண்ணாங்க. தாத்தா எல்லா சீசன் லவ் தான் தாத்தா பண்ணாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா தாத்தா? ஐயம்மா லவ்வுக்கு மேல எல்லாம் பண்ணாங்க, நம்ம எல்லாம் பாத்துருக்கோம். என்ன தாமரை தாத்தா இந்த சீசன்ல பண்ண மாதிரி யார் தாத்தா பண்ணது? இந்த மாதிரி கேடு கட்டு பண்ணல. ஆனா இதெல்லாம் நடக்கிறது. ஆனா அதை கூட கொச்சப்படுத்திட்டாங்களேம்மா. எவ்வளவு கேவலமா, எவ்வளவு அசிங்கமா அப்படியே கட் பண்ணாம எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை நம்ம அது விஜய் டிவி வந்து இந்த என்னமோ ஹிந்தி பிக் பாஸ்ல இப்படிதான் பண்ணுவாங்களாமா, அது மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணிட்டாங்களா? ஐயா அம்மா அவங்க காட்டுனது கம்மி, காட்டாதது அதிகம். ஆண்டவரே முருகா, என்ன அப்ப ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் இங்க பாருங்க, பாவத்தை வேலை மெனக்கட்டு இந்த பிக் பாஸ் ரசிகர்கள் எப்படி ஆதங்கப்பட்டு எப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அதுல வந்து ஒரு இதாகவும் தானே அப்படிலாம் இது பண்றாங்க. அப்ப நீ என்ன அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்க வர? உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் தாயி. என்ன தாத்தா? இப்போ அவங்க உள்ள இருந்த அந்த ஆத்தாலையும் அந்த ஐயாவையும் ரொம்ப புகழ்ந்து அவங்க செஞ்சது தப்பே இல்லைன்ட்டு நிறைய பேரு, அதுவும் பொம்பளைங்க பேசுறாங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்க அவங்கள பத்தி? தாத்தா அவங்கள மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்க தாத்தா. மனுஷத்தன்மை இருக்காது தாத்தா அவங்கள்ட்ட எல்லாம். இப்ப நமக்கு மனுஷத்தன்மை இருக்கிறதுனால நம்ம ஆதங்கப்பட்டு இப்படி பேசுறோம் தாத்தா. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பண்ணது கரெக்ட் தானா? அப்ப அவங்க வீட்டுல அவங்களும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சுங்க. இத போய் டாஸ்கா நினைக்க முடியுமா தாத்தா? இதே எந்த சீசன்ல வந்து தாத்தா இதே டாஸ்க்ல உள்ள நமக்கு சாக்கடை தண்ணி கொடுத்து நான் வாந்தி எடுத்து உன் கையால தாங்கின நீ ஞாபகம் இருக்கா? சாக்கடை தண்ணி அது இதுன்னு முட்டையெல்லாம் கலந்து ஊத்துனாங்க தாத்தா. இதே வண்டி டாஸ்க் தான். அது நம்ம இப்படியா பண்ணிட்டு வரணும்? இந்த மாதிரியா புடிச்சு தள்ளினாங்க. இது இப்படிதான் நடக்கவே இல்ல தாத்தா. இது எவ்வளவு ரொம்ப காலால உதச்சு தள்ளுறா தாத்தா. அந்த புள்ள அறிவு வேலை செய்யாத தாத்தா. எட்டி உதச்சாமா அவன். இல்ல இவதான் தாத்தா உதச்சு தள்ளுனா. அவன் வார்த்தை ஒண்ணு சத்தியமா எனக்கு அப்படியே அவ்வளவு கஷ்டம் தாத்தா, அவ்வளவு வேதனை தாத்தா எனக்கு அவன் பேசுனதெல்லாம். நீ கலாச்சு கூட இது ஒண்ணு என்ன வேணாலும் பண்ணிடுவான். அப்ப செருப்பால அடிப்பாங்க, காரி மூஞ்சில துப்புறதும் எல்லாத்தையும் துப்புறா தாத்தா அவ. அவங்க அம்மா வந்து உள்ள போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நாங்க ஒரு விளக்கு மாத்து கடை வச்சேம்மா, வியாபாரமே ஆவலம்மா. தாத்தா நான் கூட நினைச்சேன் தாத்தா, ஏதாச்சும் போய் எங்க அம்மா வரைக்கும் யோசிச்சேன். அக்கா அம்மா எல்லாம் உள்ள வந்தா கொன்றுப்பாளே மனுஷி அப்படின்லாம் யோசிச்சேன். அந்த அம்மா போய் ஐயோ முருகா, இதுல 24 மணி நேரமா அந்த அம்மாவை எதுக்கு விட்டாங்கன்னு தெரியல. கொடுமை அதெல்லாம். சொல்லுங்க, வேற ஏதாவது கேக்குறேன்னா கேளுங்க. கேளுங்கப்பா எல்லாரும். எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏதாவது வார்த்தை விட்டனாலும் யாரும் தயவு செய்து எதுவும் நினைச்சுக்காதீங்க. நாங்க விட்டதுக்கு மேல எல்லாம் நீ விட்டுற முடியாது தாயி. இல்ல என்ன ஏதாவது நினைச்சிருப்பாங்க. நான் ரொம்ப கோவத்துல இன்னைக்கு வீடியோவே நான் பாதியோட கட் பண்ணிட்டேன். நான் விட்டா கெட்ட வார்த்தை பேசியிருப்பேன் அப்படின்னு கட் பண்ணிட்டேன் நானு. அவ்வளவு கோவம் எனக்கு. அதனால சொல்றேன், யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க. அப்படி ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்ல.
ஹாய். ஆ நல்லா இருக்கிறீங்களா தாமரை? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். திருச்செந்தூர் போகும்போதெல்லாம் உங்க ஞாபகம் தான் எனக்கு. சரி சரி, சரி, நல்லா இருந்தீங்கன்னா சரி. நான் சரிப்பா, நல்லா இருக்கேன். உங்க வீடியோ பார்த்தேன். எனக்கு இந்த மதுரைக்காரவங்க எல்லாம் அவ்வளவு ரசிகர் இருக்காங்க, அவ்வளவு பாசமா இருப்பாங்க. திருச்செந்தூர்ல முக்காவாசி பேர் அங்க சஷ்டி விரதத்துல மதுரைக்காரங்க தான் இருப்பாங்க. சரிங்க. இப்படி ஒரு ஆளு மதுரையில இப்படி ஒரு குணத்தோட இப்படி ஒரு ஆளு இருக்குன்னா சத்தியமா என்னால இது பண்ண முடியல. அவன் தாமரை, எவ்வளவு மதுரையிலேயே வந்து அவங்க தான் பாக்குற மாதிரி இருப்பாங்களா தாமரை? என்ன இல்ல தாமரை நீங்க? அப்படி ஒரு ஊர்ல இப்படி ஒரு ஜென்மம், ஒரு மனிதாபிமானம் இல்லாம ஒரு பொம்பளைக்கு ஒரு பொம்பளைக்கு பாவப்படாம இறக்கப்படாம இப்படி நடந்துக்குவாங்களா? எனக்கு என்னன்னா முத நாள் தாங்க அவ்வளவு 2 பேரும் குளோஸா இருந்தாங்க. ம். மறுநாள் எப்படிங்க இப்படி பண்ண முடியும்? எப்படிங்க ஒருத்தர் இப்படி பேச முடியும்? எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா ஒரு 2 நாள் நல்லா பேசினாலே நான் வந்து அவங்க திட்டினா கூட எனக்கு கஷ்டமா இருக்கு திரும்ப பேசுறதுக்கு. எடுத்தவனே இப்படி பண்ண முடியுமான்றதை எனக்கு என்னால நம்பவே முடியல. இப்படி ஒரு குணத்தை கடவுள் எப்படா அந்த பிள்ளைக்கு படைச்சிருக்காரு அப்படின்ட்டு. என்ன ஒரு பியூட்டினா, அந்த அவங்க அம்மா வந்து பார்வதியோட அம்மா வந்து திவ்யாவை ஊர்கிழவின்னு சொல்லிட்டு போனாங்க. திவ்யா ஆஹ் இன்னைக்கு ஊன் கிழவி, ஊனுக்கு என்னது ஓலக்கிழவின்னு சொல்லிட்டு போச்சு. அதெல்லாம் ஸ்வாக் மொமெண்ட்டுங்க. ஊனக்கிழவி ஆமா. ஊனக்கிழவி. ஊனக்கிழவி ஊனக்கிழவி நல்ல நல்ல இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊனன்னா ஊனக்கிழவினா என்ன தாத்தா? இல்ல, ஓனக்கிழவிங்க, ஓனக்கிழவி. சாரி. ஓனக்கிழவி ஓனக்கிழவி. நான் அதுதான் ஊனக்கிழவினா எங்க பக்கம் என்ன சொல்லுவாங்க, அந்த வயசானவங்களுக்கு அந்த புண்ணு ஆறாம இப்படி வடிஞ்சிட்டே இருக்கும் தெரியுமா? அவங்களதான் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஊனக்கிழவிம்பாங்க. ஓனக்கிழவி. அதான் ஊனக்கிழவினா என்ன? அதான். உங்களுக்கு தெரியாததா சொல்லுங்க. என்னத்த நான் அதான்னா இங்க என்ன? சொல்ல? நல்லதாச்சு ஏதோ விடு. ஒண்ணு அதுக்கு நீங்க போடுற எக்ஸ் ஒய் ஜெட்னு எல்லா கெட்ட வார்த்தையும் போட்டு அதுதான் அந்த அர்த்தம் நீங்களே சொல்லிக்கோங்க. தாமரை எப்படி தாமரை இருக்கீங்க? தாமரை தாமரை நல்லா உங்களோட இருக்கேன், பிக்கஸ்ட் நல்லா இருக்கேன். ஃபேன் தாமரை. நானு. நன்றி நீங்க நன்றி. தாத்தா நம்ம நீங்க கூப்பிடுறாரு விளையாண்ட தாத்தா. சீசன்ல ஓ தாத்தா நீங்க அந்த முடிங்க. விக்கல்ஸ் ஓ போட்டு கூப்பிட்டான் பாருமா, எனக்கு அவ்வளவு தாத்தா சந்தோஷம். தாத்தா விக்கல் மேல கொஞ்சம் இதா இருந்துச்சு அன்னைக்கெல்லாம் வந்து என்னடா இப்படி சம்பந்தம் இப்படி இருந்தவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சு தாத்தா எனக்கு. சத்தியமா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நானும் உங்க கூட கத்துறேன் விடிய காலையில. ஆஹ் உங்க மதினி வந்துடுச்சு. நல்லா இருந்துச்சு. பக்கா மக்கா நல்லா இருந்துட்டா 2 ஆயிருக்கும் பிக் பாஸ் வீடு. வினோத்துமே அப்படிதான். நீ இந்த வார்த்தை பேசுன, அதை விட அது பெருசு இல்ல. ஆஹ் அதெல்லாம் வேற மாதிரி. இல்ல வினோத்தும் நல்லா கேட்டு விட்டுருக்காப்ல. ஆமா. எபிசோட்ல அவ்வளவா இல்ல. நேத்து லைவ் பார்க்காம விட்டுட்டேன் நானு. எனக்கு வேலை இருந்தது, அதனால நான் பார்க்காம விட்டுட்டேன். நீங்க லைவ் மட்டும் பாத்துருந்தீங்கன்னா ஃபயர் விட்டுருப்பீங்க. ஒரு சூப்பர் ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் மூவில கூட இது நடக்காது. கண்டினியூஸா வந்து திவ்யா ஏறி ஃபுல் மிதிச்சுச்சுமா, ஃபயர் தான். வெச்சு செஞ்சுச்சுமா திவ்யா. திவ்யாவா? எக்ஸாக்ட்லி. வண்ட வண்டையா கேட்டுச்சு. வார்த்தைக்கு வார்த்தை இந்த பேசட்டும் சீசன் விடுங்க. ஃபுல்லாவே திவ்யா ஒரே மேல வந்து ஒழுங்கா பேச தாமரை, தெரியல ஒரே பேச வார்த்தை தெரியலன்னு ஒரு கமெண்ட் இருந்துட்டே இருந்தது. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு 5-6 மணி நேரம் கண்டினியூஸா வாயவே பார்வதி வாயடிச்சு போய் வாயவே திறக்க முடியல. பேச வந்தா டப்பு 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 டப்புன்னு அடிக்க, அது சின்ன என்ன பொண்ணு 10 பேசுறதுன்னு தெரியாம வருஷம் நான் வாயை சொல்லவா மூடிக்க. அப்படின்னா அதோட க்ளோஸ், எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. எப்படி இறங்குனா அவ? அவளுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு பர்சனல் தூக்கம் ப்ராப்ளம் வந்துருச்சு. இருந்தா தூக்கம் வந்துருச்சுங்க, தூக்கம் வந்துருச்சு. யாரு தூக்கம் பார்வதி சொல்றீங்க? இறங்குனது ஓகே தூக்கம் வந்துருச்சு. ஓகே திவ்யா பாருக்கு இறங்குனது தூக்கம். திவ்யா வந்து பீரியட்ஸ் இட் வாஸ் இஷ்யூனால டிஃபரெண்ட். ஆமா இறங்கிட்டாங்க. ஆமா இல்ல, ஓ. திவ்யா பார்வதியாருக்கு வந்து இறங்குனது பர்சனல் மாதாந்திர ப்ராப்ளம். பிரச்சனைமா. அதுக்கும் மீறி ஆ, அந்த புள்ள இந்த 2 பேரையும் தள்ளிடக்கூடாதுன்னு உக்காந்துச்சு. பட் தெரியல உனக்கு அந்த பிரச்சனை. 2 பேருக்கும் சீட் பெல்ட்டை மாட்டி விட்டுட்டு உட்கார்ந்ததெல்லாம் தக் மொமெண்ட். பக்கத்துல அப்படியா? உக்காந்துக்கிட்டு தொட்டு பாரு இவங்கள, தொட்டு பாரி தள்ளி அடினாங்க. பாரு. ஆஹ் ஏய் நீ வாய திறந்த நம்ம அவளை என்னெல்லாம் பேசுவேன், வா உடைச்சிருவேன் வாய. ஐயோ ஐயோ அம்மா, நைட்டெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தம்மா. ஐயோ நான் இன்னொன்னு பாக்கல சொன்னாங்க, தாத்தா அத. இன்னைக்கு இன்னொன்னு எபிசோட்ல சொன்னாங்க வரும் கேளுங்க, இத தாமரைக்கா. கேளுங்க. காலை இன்னைக்கு வந்து 1 hour எபிசோட்ல அது ஆஹ் வரும். திவ்யா பேசுனதெல்லாம் 1 hour எபிசோட்ல வரும். ஆமா சரி சரி, நான் பாக்குறேன். கேளுங்க, இன்னொன்னு கேளுங்க. காலை எடுத்து மேல காலு வந்து என் மேல பட்டுச்சுன்னா காலை எடுத்துருவேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்ல, காலை தூக்கி அப்படி வைக்கலாமாங்க? என்னங்க எப்படிங்க அப்படி மனசு வரும்? எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா கஷ்டமா இருந்தது. ஏமா காலை தூக்கி எட்டி உதைச்சிருக்கிறா, அவளுக்கு இது ஒரு ஆ? காலை வைக்கிறது ஒரு பெரிய இல்ல விஷயமா. தாத்தா, ஒருத்தர் தலைக்கிட்ட வந்து எப்பா எனக்கெல்லாம் சும்மா ஒருத்த போகல கால் நீட்டி இருந்தாவே ஒரு மாதிரி அச்சமா இருக்கும் தாத்தா. காலை தூக்கி எப்படி தாத்தா தலைக்கு மேல வைக்கிறது? ஆ? எப்படி அதான் தாத்தா டைட் கப்ப தூக்கி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டாளா தாத்தா? கொடுப்பாங்க கப்ப, இப்படிலாம் பண்ணா? கொடுப்பாங்க கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. ஓ, அதெல்லாம் கொடுக்க அப்படியே செத்தே விட்டுருவோமா நாம? போகுதுடா.
நானும் இல்ல செட்டே கொளுத்திருப்பேன் நானு சத்தியமா. சரிங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ரெட் கார்டு குடுத்து அனுப்பிச்சுட்டாரு விஜய் சேதுபதி. ம். இங்க அத விட மோசமா இருக்கே இந்த ட்விட்டர்ல ஒரு சில இதெல்லாம் பார்த்தா, ஐயோ, அவங்களுக்கெல்லாம் என்ன ட்விட்டர் கார்டு பக்கமே குடுக்கறது? நான் போகலைங்க. அது அம்மா என்னன்னே அம்மா தெரியலங்க நீங்க நீ சொல்றது. யார ஃபாலோ பண்றியோ அ, அவங்களையே வந்து செமட்டியால அடிச்சு வெளியே துரத்தியாச்சு. ம். அப்புறம் ஆ. இவங்களுக்கு கூச்சம் நாச்சம் இருந்துச்சுன்னா பேசாம அண்டர் கிரவுண்ட் போக சொல்லுங்க. ஐயோ! இல்ல இந்த ரொம்ப அடி அதாவது வாங்குனவங்க ரொம்ப கொலைச்சிட்டே இருப்பாங்கன்ற வார்த்தைகள் மொமெண்ட் தாங்க அவங்க வார்த்தைகள் எல்லாம் வந்து கொலைச்சு ரொம்ப அடங்கட்டும், ஓவரா அவ்வளவுதான். இருக்குங்க. ஆ. ரொம்ப ஓவரா இருக்கு வார்த்தைகள் எல்லாம். யாருங்க பேசுறது? சரண் அருண் சரண்யா. பேசுறாங்க. சரண்யா. ஐயோ, சரண்யா. அது யாருன்னே தெரியலையே. அப்புறம் திட்டுறாங்களா? அப்- உங்களை திட்டுறாங்களா? அப்புறம் ஒரே ஒரே நிமிஷம். ரியா தியாகராஜனா திட்டல. கீழே? ரியா ஆ. ஹாய் ரியா ஹாய் ஹாய். ஹாய் ரியா. ரியா ஹாய்க்கா எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் தாத்தா. நல்லா ஹாய் இருக்கேன், ஹாய். நல்லா ரியாமா இருக்கேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் உன்னை கூப்பிடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா தாமரை இன்னைக்கு அழுது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒண்ணு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கொஸ்டின் எல்லாம் கேட்டு ஆமா, அத பண்ணிருக்கலாம். நல்லா இருந்திருக்கும்ல. இல்ல இல்ல அதெல்லாம் ரொம்ப தப்பாயிடும். ஏன்னா அது வேற மாதிரி சிச்சுவேஷன் கொண்டு போயிடும். அது எல்லாருமே ஐயோ! எல்லாருமே அந்த மாதிரி இது நம்ம கண்ட்ரோல் பண்ணி இருக்க மாட்டாங்க நமக்கா. அது உங்களுக்கே புரியும்ல. டக்குன்னு வேற ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இல்ல கேட்கிற கொஸ்டின் வேறன்றதுனாலும் இன்னொன்னு என்னன்னா இன்கேஸ் வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? வேற மாதிரி கொடுத்துருப்பாங்களே, பிக் பாஸ் கொடுத்தாரா? என்னது? நோ கிஃப்ட் நோ கிஃப்ட் நோ கிஃப்ட். அப்புறம் அந்த வாழ்த்து கூட சொல்லியா? நோ வாழ்த்து, நோ கிஃப்ட், நோ ஏவி, நோ இன்டராக்ஷன்ஸ், கெட் ரெட் கார்டு லாஸ்ட். கொடுத்து அவ்வளவுதான். இப்படியே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ரெட் கார்டு கெட் கொடுத்துட்டு லாஸ்ட் ப்ரோ. ரெட் கார்டு கொடுக்கறதுன்னா வெளில போடா அயோக்கிய ராசல்களா அப்படின்றதுதான். இல்ல இந்த கட்டி பிடிச்சி அழுவுறது, நீங்க விளையாடுங்க நல்லா விளையாடுங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போனாங்க. இவங்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஓட்டு அதோட முடிஞ்சிடும். பக்கத்தை போய் கட்டிப்பிடி பாப்பேன். யுவர் ஓட் இஸ் ஓட் பேஸ் இஸ் டன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இப்ப பிரியா இருக்கும், கொடுத்த காசு வேஸ்ட் ஆயிடுச்சு. கொடுத்துருக்க மாட்டாங்க ப்ரோ. பிஆர் எல்லாம் போஸ்ட் பேர்ல போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க இப்ப வெளில வந்து ஒண்ணுமே வர முடியாது, போடாட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஸ்பீக்கர்ஸ் பேசுவீங்கப்பா. ஓகே. நான் போயிட்டு வரேன்கான் முடியுது. ஒழுங்கா போயிடுறா, அடிச்சு தெரிஞ்சிருப்பாங்க. வேற யாராவது பேசணும்னா மேல வாங்க, இல்லைன்னா என் பண்ணிட்டு நைட்டு போட்டுக்கலாம். ஆமாமா நைட்டு பேசலாம். ஆமா, நைட்டு ஷோல இன்னும் நிறைய வரும். இன்னும் ஜாலியா இருக்கும். போய் மிச்சம் நான் அழுகிற நான் கேட்டு வரணும். இப்ப ஆக்சுவலி பாப்கார்ன் ரெடி பண்ணிட்டு வரேன். அழுகுறாங்களா? ஆரியன் பேசுங்க. யார் அழுகுறா? காமராஜன் ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. இன்னும் தலைமுறையா அந்த குரூப்ல அப்பயே கம்ருதுல தூக்கி இருக்கணும். இவ சாண்ட்ரா பாருங்க சார் பேரு சுவான் சொல்ல. இந்த பார்வதி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 3ஆவது வாரத்திலேயே திவாகர் ஒரு தடவை அடிச்சா தெரியுமா? அப்பயே தூக்கி இருந்தாங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு இந்த ஹோஸ்டும் சரி, இந்த ஷோ மேல இந்த ரெஸ்பெக்ட் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்குன்ற. இது வந்து கண்ணு கட்டாக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி அவங்க இருக்கிற எல்லாத்தையும் புகழ் பேசுறேன். இவங்க கண்ணு கட்டக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி அவங்களோட டாக்ஸிக் எல்லாத்தையும் வன்மத்தை கொட்டிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 1 மினிட் தண்டனை மாதிரி தான் ரெட் கார்டுன்றது. ஆனா இவங்க ஏற்படுத்தின டிராமா எத்தனை பேருக்கு இன்னும் இருக்குது? ஸோ உள்ள கண்டஸ்டன்ட்டுக்கும் சரி, ஷோ பார்த்த நம்மளுக்கும் சரி, அதுக்கு எதுவுமே ஜஸ்டிஸ் கிடையாது. இல்ல ஷோ பாக்குறவங்களுக்கு ஜஸ்டிஸ்னா புரியல. ஷோ பாக்குறவங்களுக்கு இதுதான் வேற. நம்மளுடைய ப்ரோ இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு மென்டல் பீஸ் எப்படி ப்ரோ இருக்கு? நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. அதுக்காக நான் வந்து ரொம்ப இதுதான் பொழப்புன்னு பார்க்கல. பட் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பிடிச்ச நிகழ்ச்சின்னு நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி நம்மளுக்கும் ஒரு டிராமா இருக்கு. அந்த டிராமா வந்து எப்படி இந்த ஷோவை நம்மளாதான் போய் பார்த்தோம் இல்லையா? இது வந்து நம்ம யாரும் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வைக்கலையோ. ப்ரோ இதை இன்டைரக்டா நீங்க உங்களோட ஒர்க் லைஃப்ல நீங்க மேட்ச் பண்ணிக்கிறீங்க ப்ரோ. ஒரு லைஃப்க்கு மேல என்ன ஆகும்னா, இப்படி பேசாம நம்மளால பொழைக்க முடியுமோ போல இருக்கு. நீங்க இதை அப்படியே ஒரு உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல அப்ளை பண்ணி பாருங்களேன். இதுல இருந்து நிறைய பேர் வந்து கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க, இது வந்து இது நம்ம கால் அவுட் பண்ணிருக்கிறோம்ல. ஒவ்வொரு விஷயமும் இவங்க பண்றப்போ இது கண்டென்ட்காக ஒண்ணு பண்றோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க அப்படின்னா அது இன்னவே ஹவ் தே ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது பாக்குறோம்ல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க இல்லாம பண்ணும்போது கூட நம்மளுக்கும் இதை கால் அவுட் பண்ணணும். என்னதான் ஃபேவரட்ஸா இருந்தாலும் அதை கால் அவுட் பண்ணி நம்ம வந்து பேசணும்.
ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் திவாகர் இருந்தா கூட கொஞ்சம் ஜோக்கா போயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தலைவர. திவாகர் இவங்க அந்த நல்லா போயிருந்திருக்கும். அட்லீஸ்ட் இவன் துஷார் இருந்திருந்தானா கூட டான்ஸ் அவனால டான்ஸ் ஆடுவான். ப்ரோ அது ஒண்ணு துஷாருமே போயிருக்கும். இந்த மூஞ்சிகளும் இது துஷாருமே சாம்பார் பண்ணா ஆமா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கேட்பான். ஆனா மத்தபடி அவன் டேலண்டட் ஜி. கேம் நல்லா அவனுக்கு இருந்திருக்கும். அவன் அவனை டான்ஸ் என்ன நல்லா பிரச்சனைனா இருந்திருக்கும். 3 வாரம் அவனுக்கு எழுப்பி வான் பண்ணாரு, ஏதாச்சும் பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க. அவன் எதுவுமே பண்ணல, அதுதான் பிரச்சனை. அதேதான் அரோராவுமே அவங்களுக்குமே அதுதான். ரெண்டும் அவங்களோட ஓன் இதுலயே இருந்தாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா இதுகளெல்லாம் அனுப்புனதுக்கு கிட்ட எஃப்ஜேவாவது வச்சிருந்திருக்கலாம். அவனும் பண்ணா. ஆனா அவன் வந்து இந்த அளவுக்கு மூஞ்சி தூக்குற அளவுக்கு பண்ணல. எஃப்ஜேவும் மூஞ்சி தூக்குற அளவுக்கு நிறைய பண்ணான் ப்ரோ. நிறைய பண்ணலாம் ப்ரோ, நிறைய பண்ணலாம். 1-2 ப்ரோ. பட் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சலிப்பு வர அளவுக்கு இருந்துச்சு ப்ரோ. விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எப்படி விக்ரமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எடிட்ல போச்சோ, வெப்சேக்கும் நிறைய எடிட்ல போயிருக்கு. பாப்போம். அட்லீஸ்ட் இதையும் டிராமா மாதிரி ஏமாத்திடக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை ரம்யாக்கு இப்படிதான் பண்ணாங்க. ஏதோ கதை திறந்து அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இவங்க இது ஒரு லெசனா எடுத்துட்டு அடுத்த சீசன்ல இதெல்லாம் கண்டென்ட்டுக்காக நாங்க ஒண்ணு பண்றோம் அப்படின்ட்டு வரவே கூடாது. ப்ரோ எனக்கு இன்னும் ரெக்கார்டு உண்மையிலே கன்ஃபார்ம் ஆகுமான்னு தெரியல ப்ரோ. ஏன்னா இவங்க ரம்யாக்கு பண்ணாங்க தெரியுமா, கதை திறக்கிற மாதிரி திறந்துட்டு இங்கிட்டு ப்ரோ பாத்துட்டே வந்துட்டாரு போய் பாத்துட்டு வந்துட்டாரு, கொடுத்துட்டாங்க. சூப்பர் ப்ரோ கோச்சிங் நான் இப்பதான் வந்தேன். பார்த்தவரை திருப்பி ஒரு தடவை பேச சொல்லுங்கள, என்னென்ன சம்பவம் நடந்தது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நிறைய இருக்கு. என்ஜாய் பண்ணுவீங்க இன்னைக்கு. இட் வில் பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வீக்கெண்ட் ஷோஸ். ப்ரோ எலிமினேட்டட் யார் ப்ரோ? பாரு கம்ருதீன். அது ஓகே. இந்த வேற எலிமினேஷன்ல ரெட் கார்டு எலிமினேஷன் மட்டும் தான் இந்த வாரம். சரி ப்ரோ, ஒண்ணும் இல்ல. இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம இப்ப இந்த லாஸ்ட் டாஸ்க் வந்ததுல, அந்த கார் டாஸ்க், அதுல வந்து ப்ரோமோ 3 வந்திருக்கு. இருங்க பாத்து வந்துறேன். அதுக்கப்புறம் பேசியிருக்கா? விக்னேஷ் இதை பார்க்கல போலே. விக்னேஷ் இது அதோட பெரிய செலிப்ரேஷனா இருக்கு. ஹலோ ஐயா, காலையிலே விழுந்து விட்டார் ஐயா. 7வது சீசன்ல கேவலப்பட்ட ரெட் கார்டு இன்னைக்கு மீட்க எடுக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் ஃபார் ரெட் கார்டு. என்ன தாத்தா கால் எல்லாம் விழுந்துட்டாங்க பயங்கரமா. கால்லே விழுந்துட்டா? கமருதீன் போய் கால்ல விழுந்து பார்வதி வெக்கமே இல்லாம மன்னிப்பு கேக்குது. இப்ப போய் ஆனா அப்போ திவ்யா பாத்தீங்களா புடிச்சு இல்லங்க பண்ணும்போது தெரியல, அறிவு இல்லையா? ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் குளிர் காஞ்சாங்க. பேசுங்க தாத்தா, நீங்க பேசுங்க தாத்தா, நீங்க பேசுங்க தாத்தா. தாத்தா பேசுங்க தாத்தா. தாத்தா பேசும்போது இன்டர் பண்ணாதீங்க, தாத்தா பேசிட்டு இருக்காங்க. கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கால் வந்துருக்கும் அவரு. சரிங்க. பிக் பாஸ் சீசன் 4ல வந்து தாத்தா வாங்க. அவர்தான். எஸ். அப்போ ஓகே. சரி, தாத்தா வர பிடிக்கும். என்னதான் இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் இது இருக்குல்லங்க. ஒரு ஷூட்டிங் நடிக்கிறாங்க, எத்தனை இதை பார்த்துருப்பானுங்க. அவங்க இமேஜ் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியணும். எவ்வளவு கேவலத்தையும் பண்ணிட்டு இப்ப கடைசி காலை விழுந்தாம இது அதோட கேவலமா இருக்குங்க. எங்க காலால எட்டி உதைச்சாங்க. பொண்ணு தொடமாட்டேன்னு சொன்னானே, காலை எட்டி உதைக்கிறதெல்லாம் எந்த கேம்? அது கேமா? அது ஸ்ட்ராட்டஜியா?
இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி எவ்வளவு பேர் ஆடினாங்க, இன்னைக்கு எங்க இருக்காங்க? தாத்தா இது எனக்கு தெரியாது தாத்தா, உள்ள நடந்தது எனக்கு காட்டல தாத்தா. என்னது? இது எனக்கு இந்த ப்ரோமோல வந்தது எனக்கு தெரியாது தாத்தா. ஏன்னா எங்க உள்ள நடந்தது காட்டல தாத்தா. இந்த இதெல்லாம் உள்ள ஐயா அதெல்லாம் வேணாம் தம்பி. நீ வேற சும்மாரியா? நீ எங்க இருக்க சொல்லு, பக்கெட் அனுப்புறேன் பிரியாணி. உங்க ஏரியா பக்கத்து ஏரியா தான் தாத்தா நானு. அப்படியா? எங்க கடை நல்லா இருக்குன்னு சொல்லு, அனுப்பிச்சு விட்டுருவோம். நம்ம ஒரு நாள் நேர்ல மீட் பண்ணலாம் தாத்தா. அதுக்கு என்ன, டெஃபினட்டா ஸ்டாம் வரும்போது நம்ம நேர்ல மீட் பண்ணலாம் தாத்தா. இந்த ட்ரெஸ் நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி. ரசிகன் திவ்யா என்ன சொல்றாங்க அந்த ப்ரோமோல, தேர்ட் ப்ரோமோல? நான் கேட்டுக்கிறேன். ப்ரோ திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, நான் நிறைய தடவை உனக்கு வார்ன் பண்ணேன் கமருதீன், இவளால லைஃப் வீணா போயிரும், கெரியர் வீணா போயிரும். அது இல்ல அது கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தனே ரசிகன் இப்ப லைவ்ல உருட்டு 2-3 உருட்டுங்க வந்துச்சு. சாண்ட்ரா வந்து கமருதனுக்காக அழுதது எவ்வளவு கேவலம். சந்தோஷத்துல அழுதாங்க, நைட்டு முழுக்க உக்காந்து தூக்கம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எங்க தட் இஸ் ஆனந்த கண்ணீருங்க. ஆனந்த கண்ணீர் இல்ல, வெற்றி கண்ணீர். எஸ் ஐ காட் சாண்ட்ரா ஜஸ்டிஸ் கூட அந்த மாதிரி தான் அது. எப்படிலாம் வெக்கமான சூடு சொரணை இல்லாம என்னெல்லாம் பேசுறாங்க, உருட்டு கொடுக்கறாங்க. வெக்கம் எங்க இல்ல ஷீ இஸ் உங்களுக்கு? ஸ்கேர்ட் ஆல்சோ. அங்க வந்து கால்ல விழுகும்போது அங்க விக்ரம் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான், அந்த பக்கம் இந்த பக்கம் ஐயோ நின்னு ஏங்க, குடிச்சிட்டு இருக்காங்க அரோராவும். அது கட்டாயம் இருக்குங்க டேர்மா. எப்படி இருக்கும்ன்றீங்க? இவன் காலுக்குள்ள இவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? ஏங்க அந்த பொண்ணு சொல்லிச்சு இல்ல, இவன் ஆசிட் கூட ஊத்த தயங்க மாட்டான்றது எவ்வளவு உண்மை. நேத்து எட்டி உதைச்சானே, அப்போ அரோரா சொன்னது உண்மைதானே, அது பயந்தது உண்மைதானே. கண்டிப்பா இவன் வெளியில வந்து சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க உங்க 2 பேரும்? அதெல்லாம் பேசியிருக்கான் தாத்தா, நமக்கு அது காட்டல, லைவ்லயும் காட்டல, அதெல்லாம் பேசியிருக்கான். நீங்க சும்மா இருப்பான்னு நினைக்கிறேன் உங்க 2 பேரும். அந்த வந்தாரு அவரை தனியா ஸ்பெஷலா கூப்பிட்டு ரெட் கார்டு கொடுக்கல அவருக்கு. அவரை கூப்பிட்டு ரெட் கார்டு வீட்டுக்கு பார்சல் பண்ணணும். அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாரு. அவர் தாங்க ஹீரோ. நம்ம எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்த ஹீரோ அவர் தான். ஆமா, நல்லா ஜீரால ஊறின குலாப் ஜாமுன் மாதிரி செஞ்சு விட்டாரு. கமருதனா இந்த மாதிரி எதிரி கூட செஞ்சிருக்க மாட்டான். குடி தோண்டுவான் நண்பன், தோல் கொடுப்பான் நண்பன் இல்ல, தொல்லை கொடுப்பான் நண்பன். இவன் தான் மொத்தமா முடிச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், அரோராவை கூட பாருவை கூட நம்பிடுறான், அரோராவா நம்பாதே. வினோத் இறங்கி தப்பிச்சாருங்க, இல்லாட்டா இது கூட சேர்ந்து அவருக்கும் வந்திருக்கும். நல்ல காலம் அந்த மனுஷனுக்கு. சத்தியமா அப்ப கூட கமருதனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அவரு. இல்ல பார்வதி தான் திட்டினாரே தவிர கமருதீன் புத்தி எங்க போச்சு? அதெல்லாம் எனக்கு கடுப்பா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவர் இறங்கினார் அந்த மரியாதைக்கு. இதெல்லாம் மறந்துரும். என்ன பட்டாசு எல்லாம் வெடிச்சிருக்காங்க அங்க உள்ள, டமால் டிமில்னு. ஆமா தாத்தா, போலீஸ் எல்லாம் வந்துச்சாம, கேள்விப்பட்டேன். அடங்க மாட்டாங்க அங்க 2 பேரும். நீங்க பாருங்க, வெளியில வந்து வாயை திறந்தாங்கன்னு வைங்களேன், இந்த ஃபினாலே இந்த 100 நாள் அதுவும் இருக்கு அக்ரிமெண்ட்ல, அவுட்டு. இவங்க சொல்ற சேனலுக்கு வேணா கொடுக்கலாம், பட் அங்கேயும் வந்து சென்சார் பண்ணி தான் அனுப்புவாங்க. இவங்களை பேச விட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இவங்க அவாய்ட் பண்ணா பெட்டர். இன்டர்வியூ கொடுக்காம அவாய்ட் பண்ணா பெட்டர். ஏன்னா இன்டர்வியூ வந்து எவிக்ட் ஆகி வரவங்களுக்கான ஒரு மரியாதை அது. இவங்களுக்கு அது தேவையில்லை. ரெட் கார்டு கொடுத்து போனவங்களுக்கு இவங்களை பார்க்க முடியாம தானே கஷ்டப்பட்டோம். யாரும் எடுக்க கூடாதுன்னு கேட்கணும். அது அவங்க இஷ்டம். பாப்பேன். ஷோவை பத்தியோ இல்ல ஷோல இருக்கவங்களை பத்தியோ இனி பேசவே கூடாது இந்த 100 நாள். வெல் செட், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல எதுக்கு நம்ம அவங்கள பத்தி பேச? தேவையே இல்லை. நான் இன்னைக்கு அவங்க பேரு கூட சொல்ல, இப்ப லைவ் முடிச்சுட்டு வரேங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருங்க வரேன், எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா இன்னைக்கு லைவ்ல அட் அ டைம்? மோர் தென் 90,000ங்க. பேக்ல இருக்கு, வரும் இப்போ 4.9. நேற்று நைட்டு வந்து 1,30,000 27 காட்டுது. 1,27
எனக்கு 15 மேல தாண்டாதுங்க 1000. இல்ல அப்போ அவ்வளவு அப்போ கொதிச்சு அப்போ போயிருக்காங்க அவ்வளவு மக்கள். கொதிச்சிருக்காங்க ஜென்ரல் ஜெனரல் ஆடியன்ஸ். ஆடியன்ஸ். அதனால்தான் முதல் தரம் ஹிஸ்டரியிலே முதல் தரம் எனக்கு எவ்வளோ விஷயம் வெளியில தெரிஞ்சாலும் அது வந்து காட்டுற வரைக்கும் பேச மாட்டேன். இன்னைக்கு போய் ரெக்கார்ட் பேசிட்டே இருக்கேன். ஒருத்தர் சொல்றான், நிறைய பேர் நம்பல. ஒருத்தர் சொல்றாங்க பிக்காச்சோன்னு ஒருத்தர், சார் வந்திருக்கு சார் ப்ரொமோ பாருங்கன்னு. ஹலோ கேக்குதா தாத்தா? கேக்குதா? கேக்குது தாத்தா. ப்ரொமோ கேக்குது வந்துச்சு, லைவ்ல இருக்கும்போதே வந்துச்சு, 2 தரம் காமிச்சேன். ஓகே ஓ தாத்தா. ஓகே 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 தாத்தா. செகண்ட் ப்ரொமோ. அது அவருக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல தாத்தா. நாங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவருக்கு டக்குன்னு கார்டு எடுப்பாருன்னு சொல்லிட்டு. அது வேற லெவலா இருக்கும். தட் வாஸ் ஷாக்கிங் அப்படின்னா. இவர் இன்னொன்னு நானும் சார் ரசிகா சத்தியமா எதிர்பார்க்கல ரசிகா. உண்மையிலேயே சொல்றேன். எங்க பேசிட்டு இருக்கும்போது வச்சிருந்தாரு டக்குனு தெரியல, பின்னாடி பாக்கெட்ல வச்சிருந்தாரோ? பின் பாக்கெட்ல வச்சிருந்தாரு. பின் பாக்கெட்ல வச்சிருந்தாரு. ஓகே. அந்த ஆர்த்தி எடுப்பாங்கன்னு சொன்னார் தெரியுமா ப்ரோமோல. பேசிட்டே இருந்தாரு, டக்குன்னு எடுத்து கட்டினாரு. இன்னொன்னா தெரியலையே, எனக்கு தெரியல, எனக்கு நோ ஐடியா. என்னது? அஷ்ரஃப் ஜியோட இதை பாரு. இன்னொன்னு போட்டிருக்காரு, அஷ்ரஃப் பாய் போட்டிருக்காரு. ஏங்க சாண்ட்ரா காலில் விழுந்ததுக்கு பதிலாக கமருதீன் பாரு காலில் விழுந்தா நல்லா இருந்திருக்கும் ஐயா. என்னால என்ன நீ கெட்ட, விட்டுருமா, உன்னால நான் கெட்டேன்னு. பாவம். என்ன பாவம் வந்தான் பாருங்க அவங்க ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் த இயர் அவார்ட் 2025 அவார்ட் கோஸ் டு செஞ்சுட்டான் நிஜமாலே அந்த ஃப்ரெண்டு. எப்படிடா இப்படி ஒரு அட்வைஸ் சினிமா கொடுத்த? சினிமாவை பத்தி தப்பா பேசி 15 ஒருத்தர் மூவிஸ். அறிமுகப்பட்டிருக்காரு. 15 கதை கேட்டாராம். அதெல்லாம் வந்து செல்ஃபிஷா அவங்களும் ப்ரொமோட் பண்ண எடுக்கதா மாதிரி இருந்துச்சான் டைரக்டர் ப்ரொடியூசர். இவர் 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 ஹீரோவை ப்ரொமோட் பண்ற மாதிரி இல்லையா? என்ன வார்த்தை! சினிமாக்காரன்லாம் நுணுக்கம் தெரிஞ்சு பேசுவானா? நீ சினிமாக்காரனா? நீ அது என்ன சினிமாக்காரன் என்ன கொம்பா முளைச்சிருக்குது? எல்லா மனிதர்கள் தான். ஆனா மக்கள் செல்வம் மேல நேத்தி நான் வச்ச மரியாதை, நம்பிக்கை வீண் போகல. காப்பாத்திட்டாங்க. எஸ். ஐயோ காப்பாத்தினது மட்டும் இல்ல, ஐயோ சாமு நீ அங்க உட்கார்ந்து இருக்கிறிய சாமு, விக்னேஷ் இந்த பக்கம் எப்போது வந்தா வா, உனக்கு இது காட்டுறேன் பாரு, சந்தோஷப்படுவேன். போயிட்டு ஒரு வீக்கு தாத்தா வீட்டுக்கு. வெறுமை வராத, பக்கெட்டோட வா. சோ ஹாப்பி ஆக்சுவலி. நீங்க இது சொன்ன உடனே எனக்கு 2 அப்பாடான்னு இருந்துச்சு எனக்கு. ஆரியன் இல்ல நான் வந்து எப்படின்னா இன்னைக்கு எல்லாமே பாருங்களேன் எப்படி அமைஞ்சதுன்னு. எனக்கு நம்பிக்கை இல்லாத இருந்துச்சு, எனக்கு முன்னாடியே தெரியும். சரி இருக்கட்டும்ட்டு ஒருத்தர் போறேன் நாங்க போங்கன்னு அனுப்பிச்சு வச்சேன். அவங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்து நான் லைவுக்கு போனேன். அதுக்கு நடுவில் வந்து ரீகன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, போட்டோவோட வந்துச்சு எனக்கு. அதுதான் காட்டுறேன் வாங்கன்னு. எனக்கு தாங்க முடியலையா, உங்கள்கிட்ட பேசி வச்சதும் தான் எனக்கு திருப்பி வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. ஓகே சூப்பர். ஆரியன் பேசுங்க. ஆரியன் ரொம்ப நேரம் அட்வைஸ் ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க இதுல பிரச்சனை வந்து ஆக்சுவலா நீங்க பிபி செட்டுக்கு போயிருந்தாரு. ஆக்சுவலா ஏதோ ப்ராப்ளம் இஷ்யூ ஆயிருக்கான். தெரியலங்க. அது தெரியாம நம்ம எதுவும் வெயிட் பண்ண முடியாது. அது தெரியாது, அதை பத்தி எதுவும் தெரியாது. நேத்து ஒரு நியூஸ் வந்துச்சு ஆக்சுவலா, விஜய் சேதுபதி சாருக்கு வந்து 4 டைம் கால் பண்ணிருக்காப்ல. அது எல்லாமே ஃபேக். அது வந்து இவங்க நரேட்டிவ் செட் பண்றது. இன்னைக்கு அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருப்பாங்க. நைட் அதை நாங்க பிரேக் பண்றோம். இன்னைக்கு செட் பண்ணட்டும், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணி முடியட்டும். நைட் நான் வந்து அதை என்னன்னு சொல்லி உடைக்கிறேன். ஓகே ஓகே, அதுக்கு டவுட் தான். என்னென்ன ட்ரை பண்ணணும் எல்லாமே தெரியுது ப்ரோ. சரியா, ரொம்ப ஈஸியா இருக்கு. புதுசா ட்ரை பண்ண சொல்லுங்க. எல்லாம் திருப்பி திருப்பி போன சீசன்ல பண்ணதே இந்த சீசனே பண்ணி பண்ணி மாட்ட வேணாம்னு சொல்லுங்க. போன சீசன்ல இதெல்லாம் நல்லா பார்த்து பழகி புளிச்சு போயிடுச்சு எங்களுக்குலாம். புதுசா ட்ரை பண்ண சொல்லிட்டு அவங்க தான் சொல்லணும் இனிமேட்டுலாம். கரெக்ட் தானே சாமு?
ஆமா ஆமா எக்ஸாக்டா புதுசா ஏதாவது ட்ரை பண்ண சொல்லுங்க. ரொம்ப பழைய காலத்து டெக்னிக்லாம் தேவையில்ல. எங்க இவ்வளோ வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அவங்க அம்மா வந்தபோது திட்ட வேண்டாம், அடிக்க வேண்டாம், நல்ல புத்திமதி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சொன்னா கேக்குற மாதிரி சொல்லுங்க ஆளா சொல்லுங்க. இருக்காங்க தாத்தா இவங்க. சொல்ல கேட்கறது இல்லைங்க. அட்லீஸ்ட் அவங்க கடமையை அவங்க செய்யணுங்க. கேட்குற ஆட்களே இல்லை. இப்போ அவங்க இப்போ கேட்டாங்களா, இப்போ பாருங்க அந்த ப்ரொமோ 3ல அது கத்துறாங்க திவ்யா, நீ பேசாதடின்னு. அங்கேயும் போய் ஏதோ பேசி வச்சிருக்குது. சாரி நீ வாழ்க்கையே வெளில போ, நீ காலில் என்ன விழுந்து. பேசுறேன்டாங்க பாத்தீங்களா, நீ வெளில போ அப்படின்ட்டாங்க. இல்லைங்க, தெலுங்குல ஒரு பிசிக்கல் அசால்ட் பண்ணதுக்கு ரெட் கார்டு இல்லை, ரெட் கேட்டுன்னு ஏதோ சொன்னாரு, ரெட் ஃபிளாக் ஏதோ. ஆனா அவன் வந்து எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவன் வந்துட்டான். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு. என்ன கன்றாவையோ. திரும்பி வந்தாலும் நான் கேட்டேன் விக்னேஷ, திரும்பி வந்த போது அவங்க இருந்தாங்களா இல்லைன்னாரு. அப்பதான் எனக்கு கன்ஃபர்மேஷன். ஏன்னா இதுங்க எதுவானா செய்யும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு தாத்தா. நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கே அவ்வளவு தூரம் கீழே இறங்கி போகக்கூடிய அந்த மேடம் எது வேணா செய்வாங்க. கொலையும் செய்வாள் பத்தினின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த கதையா தான். வெரி கேர்ஃபுல் நினைக்கிறேன். இவங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த பேச விட்டு அடிச்சிருக்காங்க என்ன தெரியுமா? ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட் இன் தட். என்ன பேச விட்டு? ஃபுல்லா அவங்கள பேச விட்டுருக்காங்க தாத்தா. நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறேன்ட்டாரு. என்ன போன வாட்டி மாதிரி பேச விடாம பண்ணிட்டாங்க சொல்லி அவன் சொல்லிடக்கூடாதுல்ல நம்ம. ஏங்க அதுதான் டியூஷன் எடுத்தாங்களே கார்ல உட்காந்துக்கிட்டு, இப்படி பேசு அப்படி பேசணும், அங்கேயும் குசுமுசுன்னு. ஒரு தடவை கூட பிக் பாஸ் நீ மைக்ல பேசுன்னு சொல்லி எக்கெடு கட்டி எருக்கு முளைச்சு பொண்ணு விட்டாரு. இவங்க பேசுறதுக்கு பிக் பாஸ்க்கு இஷ்டம் வந்திருக்காது, நீ கிளம்புன்னு விட்டாங்க. யூஸ்வலா சண்டே நைட்டுக்கு அப்புறம் தான் லைவ் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு சண்டே கொடுப்பாங்களான்னு, அந்த ஒரு நாள் கூட அங்கே இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, பெரிய விஷயம். ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. என்ன சார் என்ன பிரேக் எடுத்துருவோமா இல்லைன்னா அவன் பேச கண்டினியூ பண்ணுவோமா? ஒரு 10 நிமிஷம் போட்டோம், இல்லைன்னா நான் போடுறேன். பேசுங்க மித்ரா, ஒரு பேசுங்க. இது ஹேண்ட் பண்ணிருக்கவங்கலாம் பேசிட்டோம். ஒரு செகண்ட் ரொட்டேட் பண்ணுங்க. மித்ரா, கீர்த்திவாஸ், மீனா, எனக்கு சுரேஷ் சார்ட்ட தான் ஒரு கொஸ்டின் இருக்கு. கேளுங்கம்மா கேளுங்க. சார், இந்த ரெட் கார்டு கொடுத்தா அவங்களுக்குள்ள அந்த இத்தனை நாள் அவங்க அங்க உள்ள இருந்திருப்பாங்கல்ல, எத்தனை டேஸ் இருந்திருக்காங்களோ அத்தனை டேஸ்க்குள்ள சேலரி கொடுத்துருவாங்களோ? அக்ரிமெண்ட் பிரகாரம் தர வேண்டாம், இவங்க செஞ்சது பிரகாரம் கொடுக்கறதுக்கு கஷ்டம். ஆமா, மணிமேகலை வந்திருக்காங்க. அம்மா மணிமேகலை, 7வது சீசன்ல உங்க தம்பிக்கால அந்த ரெட் கார்டு கேவலப்பட்டுச்சு, இன்னைக்கு அதுக்கு மரியாதை மீட்டு எடுக்கப்பட்டதம்மா. பேக் டு யுவர் கொஸ்டின். அது வந்து ஃபுல்லி breach of agreement, consideration will not be paid and the agreement is still there for till இவங்க வெளில போய் இன்னும் 100 நாளுக்கு மேல இருக்குது. அது 100 நாள் வரைக்கும் இவங்க பேட்டி எதுவுமே கொடுக்க கூடாது, அப்படிதானே சார்? எதுவுமே பண்ணக்கூடாது, அதை பத்தி பேசவே கூடாது. ரெட் கார்டு வாங்கினவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரிக்டா இருக்கும். இல்ல எனக்கு வந்து 2 பேர்ல வந்து பார்வதியாவது வசதி, இது கமருதீனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்திருக்கலாம். இவ்வளவு வெல்விஷஸ் சொல்றாங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த லைஃபே அழிச்சுக்கிட்டா இருப்பாருங்க இந்த பொண்ணு கூட. அவங்க அக்கா வந்து, அதாவது பார்வதிக்கு அவங்க அம்மா வந்து அறிவுரையே சொல்லல, கமருதீனுக்கு அவங்க அக்கா வந்து அறிவுரை சொல்லியுமே அதை அந்த ஆள் கேட்கல. இதை கேட்டிருந்தா வாழ்க்கையில உருப்பிருப்பாங்க. எப்பயுமே அந்த நமக்கு நெருக்கமானவங்க சொல்ற அட்வைஸ் வந்து நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்கன்னு எடுத்துக்கிற அறிவு இல்லாதனால வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாரு.
எவ்வளோ அழகா சொன்னாங்க உங்க அக்கா. நீ அவன் கூட ஃப்ரெண்டா இல்லாட்டாலும் என் கூட இருமான்னு. அப்போவாது புரிஞ்சுக்க வேண்டாம், பார்வை எப்படிலாம் வச்சு செஞ்சாங்க. திருப்பியும் போய் வெக்கங்கிட்டு ஏங்க, நான் ஒன்னேன்னு சொல்றேங்க, வாழ்க்கையில எல்லாம் தேவைதான், எல்லாருக்கும் உள்ளதுதான். அந்த அம்மா காமம் சொன்னதுல என்ன தப்பு? அந்த காமத்துக்காக தானே இவ்வளோ கீழ்த்தரமா இறங்கி போய், ரொம்ப தப்பு இல்லையாம்மா? அளவுக்கு மிஞ்சினால் அமுதும் விஷம். கண்டிப்பா தாத்தா. அது கண்டிப்பா. அவங்க அக்கா சொன்னத அவரு கேட்டிருந்திருக்கணும். அக்கா சொன்னது கூட மட்டும் இல்லாம, வினோத் வந்து அந்த கார்ல உட்கார்ந்திருக்கையில கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு குட் ஃப்ரெண்டா இருந்தாரு. அவர் கமருதீன பொறுத்தவரைக்கும் மத்த எல்லாரும் எப்படி இருந்தாலும், வினோத் கடைசி வரைக்கும் சொல்லிட்டே தான் இருந்தாரு. இது தப்பு, இது தப்பு. கன்டினியூஸா சொல்லிட்டே இருந்தாரு. உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. திருப்பி வந்து அவங்க கார விட்டு சபரி கீழ இறங்கி திருப்பி ஓடி வந்து கூட சொல்லுவாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, இன்னும் 10 நிமிஷத்துல உன்னையும் அவ உதைச்சு தள்ளிருவா. இப்பவாவது உனக்கு அறிவு வர வேண்டாமான்னு. ஆனா இனிமேல் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ன்ற மாரி, இதனால வந்து அதாவது வெல் விஷஸ் சொல்றத கேட்கணும். நம்ம கூட பிறந்தவங்க, அம்மா, அப்பா அவங்க சொல்றத கேட்கணும்ன்றது வந்து, இனிமேல் அந்த ஆளுக்கு புரிஞ்சு பிரயோஜனம் இல்ல. அம்மா வெல்விஷர் சொன்னது தானே கேட்டு வெள்ளுக்குள்ள விழுந்துட்டாரு. கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரம்மா. வெல்விஷர் தானம்மா உங்க ஃப்ரெண்டு. என்ன நக்கல், என்ன தெனாவெட்டு உள்ள வர இவ்வளோ கெட்ட பேர் இருக்குது. நம்ம கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருப்போம். அதில் அவங்க பார்வதி அம்மா அடக்க ஒடுக்கமாக தான் இருந்தாங்க. பட் இவர் ஃப்ரெண்டு வந்து ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமா. பார்வதியோட அம்மாவும் வந்து அந்த அந்த பொண்ண திவ்யாவ ஊர்க்கிழவின்னு சொன்னது அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஆனா தெரியாமலே அவங்க நேத்து நல்லா வச்சு வாங்கிட்டாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப அத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க கடைசி அவங்களால பேசவே முடியல பாருங்க. அவங்க அவங்க திவ்யா காருக்குள்ள இருந்த வரைக்கும் வாயே திறக்கல. திவ்யா இறங்குன உடனே தான் மத்த 2 பேரையும் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒருத்தர் கேட்குறாங்க, திவ்யா அவ்வளோ சான்றாமலா இருந்தா இறங்கியிருக்க வேண்டியதானே. அவங்க இறங்கியிருந்தானா இந்த ரெண்டுத்தையும் பிடிச்சி தள்ளியிருப்பாங்கம்மா. அவங்க திவ்யா உக்காந்தது, சபரி அவங்கெல்லாம் எடுத்த டிசிஷன் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தது சூப்பர் சூப்பர் கோஆர்டினேஷன். இப்போ அவ்வளோ நேரம் நைட்டெல்லாம் உக்காந்து நீ என்ன சாதிச்ச? நாக்கு வழிக்கு உதவுமா அந்த மார்க்கு, அந்த பாயிண்ட்டு? பிக் பாஸ்ல வந்து டைட்டில் கூட வின் பண்ணிடலாம், வெளியில நல்ல பேரோட வரணும்ட்டு ஒவ்வொருத்தரும் உள்ள போறப்ப எவ்வளவு பயந்துட்டு போவாங்க தெரியுமா? கொஞ்சமாவது கூச்சம் நாச்சம் எதுவுமே இல்லாத இவங்க ரசிகன் யாராவது வந்து, நான் ஒரு தடவை உங்க ஸ்பேஸ்க்கு வந்து ஓடி போயிருவேன், என்ன சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க வண்டையா பேசிக்கிட்டு. யாராவது வந்தாங்க ரசிகன்னு ஊடு தேடி வந்து அடிப்பேன். நான் பர்த்தினி ನನಗೆ ಗೊತ್ತು నువ్వు వెళ్ళిదే. தெரியுது தாத்தா. ஐ நோ ஹூ இட் இஸ். தாத்தா உங்களுக்கு வரமாட்டாரு தாத்தா, வரமாட்டாங்க. நான் சொல்றேன்ல, வர வாய்ப்பே கிடையாது. 2 நாள் முன்னாடி தான் வந்தாங்க. வாங்க. 2 நாள் முன்னாடி வந்ததுக்கு வந்து நல்லா நல்லா வாங்கி கட்டிட்டு போனாங்க. ஸோ இனிமேல் வரமாட்டாங்க. தேங்க் யூ சுரேஷ் சார். தாத்தா எப்படி இருக்கீங்க? சூப்பர் சந்தோஷமா இருக்கிற மணிமேகலை. எனக்குமே தாத்தா ரொம்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி. நம்மளுக்கு போன தடவை ஏதோ தப்பு நடந்து கொண்டாடுன்னு நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு அவங்கலாம் அதே பொண்ணு ஆதரிச்சவங்க இன்னைக்கு இவங்களும் ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது இன்னுமே ஒரு டபுள் சந்தோஷமா இவ்வளவு இருக்கு. நாள் உங்களுக்கு சொன்னதில்ல, இன்னைக்கு சொல்றேன். ரெட் கார்டுக்கு உள்ள எந்த ஒரு இதையும் உங்க தம்பிக்கு பண்ணல. அவருக்கு பணம் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு விட முன்னாடியே கொடுத்தாங்க. அது பிரதீப்பும் ஒரு பதிவு போட்டு தாத்தா, விஜய் டிவி வந்து இல்லம்மா, அவர் போடுவாருமா. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பெரும்பாலும் பகிர்ந்து கொள்வதில்லை. இன்னைக்குதான் முதல் முறையா நான் வந்து அதுவும் எனக்கு கையில ப்ரூஃபை வச்சுக்கிட்டு தான் போனேன். அந்த மாதிரி இந்த ரெட் கார்டுக்கு அன்னைக்கு நடந்த கேவலம், இன்னைக்கு அந்த ரெட் கார்டுக்கு மரியாதை வந்துருச்சு. உண்மையாவே மகிழ்ச்சியா அந்த பையனுக்கு துரோகம் பண்ண ரவீனாவுக்கும் ரெட் கார்டு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு காலமோ ஏதோ ஒண்ணு நம்ம வைக்கிற நம்பிக்கையோ இல்ல இன்னும் ஏதோ ஒண்ணு நமக்கு அதுக்கான நீதியை திருப்பி தந்துருக்கு மாதிரி நிறைய வாட்டி உணர வைக்கல பிரதீப். ஹலோ மணிமேகலை பேஸ் கட் ஆயிடுச்சு. என்னாச்சுங்க அடிக்கடி
கால் ஏதாவது வருது போல. கால் வருதுன்னு நினைக்கிறேன். பேசலாங்களா? கேக்கலைங்களா பேசுறது? கேட்கலங்க கேக்குது. கேட்கல. லைட் விட்டு விட்டு கேக்குது. விட்டு விட்டு கேக்குது. அச்சோ, ஏதோ ப்ராப்ளமாட்டிக்குங்க. ஆனா ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி தாத்தா இந்த மாதிரி சொன்னதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ அம்மா. உங்க பேர் பார்த்த உடனே எனக்கு இன்னைக்கு லைவ்ல இது சொன்னேன் நான். அது சொன்ன உடனே உங்க பேரை பார்த்த உடனே எனக்கு உங்களை மேல வந்து நீங்க பேசணும்ட்டு ஆசைப்பட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சாமுவேல், விக்னேஷ் ஃபார் பிரிங்கிங் தம் அப். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம் தாத்தா. நோ ப்ராப்ளம் தாத்தா. விக்னி பேசிட்டோம், அதுக்கப்புறம் என் பண்ணி பூர்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவர் மக்கள் செல்வம், உங்க ஆளு மக்கள் நாயகன் ஆயிட்டாரம்மா. தேங்க்யூ. அது சொன்னாரா? நான் சொல்றேன். தேங்க்யூ தாத்தா, தேங்க்யூ சோ மச். ஏங்க பிக் பாஸ் ஒன்று சொன்னாரு, நீங்க அதே இன்னும் யாரையும் எடுத்து போட மாட்டீங்க சரியா? சாண்ட்ரா வந்து சொன்னாங்க பிக் பாஸ் வந்து சபரி, கானா வினோத், விக்கல்ஸ் 3 பேருமே ஏன் சார்பா உங்களுக்கு கூட வந்து நின்னாங்க, நான் தான் அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆமா ஆமா, அது அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கேன். சூப்பர். ட்வீட் போட்டிருக்கேன் தாத்தா. அது சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா சொல்லுவாங்க, சாண்ட்ரா சொல்லி தேங்க்ஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு. ஆமா, எல்லாமே வந்து நேரம் வர முடியாது இல்லைங்களா? அவங்க அவங்க சார்பா வந்து நின்றாங்க. எவ்வளவு பயந்து இருந்தா டாக்டர்ஸ் வந்து சும்மா இல்லைங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க. பின் அடிக்கிறாங்க என்னை பார்த்த உடனே. ஏங்க தூக்கத்துல அல்யூஷன்ல எழுந்து திடீர்னு பார்த்தா அந்த ஆள் இப்படி பார்த்துட்டு இருந்தா யாருக்கு தான் பயம் வராது? காலில் விடுறப்ப எப்படி பயப்படுறாங்க பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இவங்க வந்து வெக்கம் மானம் இல்லாம வந்து அதுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நம்மள அடிக்கிறாங்கங்க. நம்மளோட என்னோட லைவ்ல வந்து மொத்த பேருக்கும் இது ஸ்ட்ரைக் கொடுத்து ஒருத்தரோட ஹைஜாக்கே பண்ணிட்டு அதுல இருந்து வந்து பேசுறாங்க. தாத்தா சொல்றாங்க தாத்தா, எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஒரு ஸ்பேஸ்ல சொல்லிருக்காங்களாம், சபரி பண்ணது மானங்கட்ட பெர்ஃபார்மன்ஸா. ஏய் நீங்களா டேய், என்னால முடியலடா டேய். ஐயோ, நீங்க சொன்ன தூக்குங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா இல்லங்க, அவங்க வந்து உள்ள அவங்களோட தலைவர் சொன்னது அப்படியே வெளில திரும்பி சொல்றாங்க, அவ்வளவுதான். நீங்க டென்ஷன் ஆயிக்காதீங்க. அவங்களதெல்லாம் வாய் நம்ம வாய்க்கால். ஏங்க வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் கூட்டு வர போறாங்களா ஸ்பேஸ்ல? என்னங்க நீங்க இதெல்லாம்? இல்ல நான் அவங்க அந்த டாம் ஸ்பேஸ்ல யாருமே சொல்லல எனக்கு. வேற ஸ்பேஸ்ல சொன்னாங்க. பணம் தனியா போகாதுமா. இன்னைக்கு 2 பணம் போயிருக்குது. அது கூட எவ்வளவுலாம் ஏற போதும். கோழி கட்டி அனுப்புவாங்க பாடையில. தாத்தா இன்னும் எனக்கு ஒரு டவுட். இப்போ பாருவோட இது வந்து அட்வொகேட் டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங் அப்படி எங்க வீட்ல எல்லாரும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து இது ஆல்ரெடி ஒரு நிமிஷம். அம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும். ஒன்னும் புடுங்க இல்ல முடியாது. ஆல்ரெடி இப்போ வந்து இது ஆர்ட் இப்போ எபிசோட் ஆயாச்சு, ரெட் கார்டு கொடுத்தாச்சு. இப்போ ஒரு சில எபிசோட் வந்து சீசன் 1 எபிசோட் வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. இப்ப கூட எதுலயுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணி எடுக்க முடிய சான்சஸ் இருக்குங்களா? இல்லம்மா, சீசன் வந்து அவங்க வந்து ஸ்பேஸ்க்காக எடுத்துருவாங்க. ஏன்னா புதுசு வர வர அது இல்லைங்க எடுத்துருவாங்க. தாத்தா, ஒரே ஒருத்தவங்களோட அந்த ஆக்டர்ஸ் சொல்லலாமான்னு தெரியல. வேண்டாம், நீங்க அவங்க சும்மா சொல்லுங்க. அவங்களோட எலிமினேஷன் மட்டும் இருக்காது சீசன் 1ல. இல்லம்மா, அந்த அந்த மாதிரி விஷயம் சீசன் 1ல மட்டும் இல்ல, சீசன் 5ல அல்டிமேட்ல நிறைய நடந்திருக்குதுமா. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு காட்டப்படாதது. எதாவது 24 ஹவர்ஸ்ல வந்துச்சுன்னா அது எடுக்கப்படும். அத பத்தி பேசக்கூட கூடாது. இன்டர்வியூ தராங்களே, இன்டர்வியூ தரப்போது சேனல் சைட்ல இருந்து ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த முதல்ல வெளியில வந்து இன்டர்வியூ தராங்க. இவங்களுக்கு வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அந்த சேனலுக்கு. அதை மீறி அவங்க எடுத்தாங்கன்னா தெரியல என்ன பண்றாங்க. இல்ல இப்ப அவங்களோட ஓன் சேனல்ஸ்ல அவங்க போட்டுக்கலாம் இல்லையா? அதுவும் போடக்கூடாதுங்களா? கிடையவே 100 டேஸ்க்கு போடக்கூடாது. எதுவுமே டேஸ்க்கு எதுவுமே பண்ண முடியாது. நான் என் சேனல்ல தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ரிட்டர்ன், அந்த அக்ரிமெண்ட்ல எல்லாமே இருக்கும். ரிட்டர்ன் பர்மிஷன் அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும். அக்ரிமெண்ட் சைன் பண்ண அந்த கம்பெனி பேர் சொல்ல முடியாதுன்னா அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும். நான் வாங்கியிருக்கேன், வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இவங்க எவ்வளவு பெரிய லாயர்ஸா இருந்தாலும்
இது பிளெயின் சைட்டிலே திஸ் இஸ் பிரீச் அண்ட் வார்னிங் கொடுத்து பிரீச். மைக் போடாதது வந்து 14 ஆஃப் த அக்ரிமெண்ட் இஸ் பிரீச். எல்லாமே பிரீச் நிறைய பண்ணியிருக்காங்க, 1-2 இல்லை. ஓகே ஓகே. And physical assault is absolutely the biggest breach they could do. அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா 1 இல்லை 2 எனக்கு பசி நிறைய 1 பத்தாதுன்னு 2 வாங்கி தந்த மக்கள் செல்வம் வாழ்க. ஓகே தாத்தா. கரெக்டா பண்ணாரா இந்த வாட்டி. தட்ஸ் ஹவ் இட் நீட்ஸ் டு பி டன். அதே மாதிரி வந்து அதை வச்சு ஹைப்லாம் பண்ணாம கிளம்பு போ அப்படின்ற மாதிரி துரத்துனாரு பாருங்க. அவ்வளவுதான். எங்க நேத்தி நைட்டு லைவ்ல நான் சொன்னேங்க, மேடை ஏத்தக்கூடாது இவங்களுக்கு அப்படியே அனுப்பணும். கண்டிப்பா அதை நானும் சொல்லிட்டு இருந்தேன், இவங்கெல்லாம் அந்த இதுவே கொடுத்துடக்கூடாது, தயவு செஞ்சு அந்த லைம் லைட்டை கொடுத்துடாதீங்க. எனக்கு ஆக்சுவலி எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இவங்க ரெட்லே கொடுத்து இவங்களை வந்து புனிதராக்கிறாங்கன்னு இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த வேதே அதேதான் நான் சொன்னேங்க. பட் எனக்கு அப்ப தோணல, ரெட் கார்டு புனிதமாயிடுச்சுங்க இன்னைக்கு. அதுக்கு பட்ட சாப விமோச்சனம் இன்னைக்கு. ரெட் கார்டுக்கு சாப விமோச்சனம். இனிமே தைரியமா இருக்கலாம் எல்லாரும், அது வரைக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி பண்றோம் யாருமே வந்து அப்படியே ஃப்ரீயா எல்லாம் ஃப்ரீ பாஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம்ன்ற மாதிரி காட்டிட்டாங்க. இனிமே அந்த ஷோ பார்க்கறது ஒரு சுருட்டிட்டு இருப்பானுங்க. இது வந்து இந்த இன்னைக்கு நடந்தது. நிறைய சீசன்ல கௌரவப்படுத்தப்பட்டார்கள் இந்த மாதிரி கேவலமா நடந்தவர்கள். அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு சாட்டர்டே. அவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்காதுங்க இது வந்து. சரி, நான் அப்புறமா ரசிகன் பேசுங்க. இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற விஷயம் இல்லை. ஒரு லீகல் டீமே இருக்குது. அதை தவிர வந்து இவங்க சிலது பேசுவாங்க உள்ள. அதையும் மீறி இன்னைக்கு வந்து நேத்து நான் சொல்லியிருந்தேங்க, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அவங்களுக்கெல்லாம் ஆளுமை இருக்குன்னு கிடையாது. ஹோஸ்டுக்கு உங்களுக்கும் இருக்கு. அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் சேதுபதி. ஹேட்ஸ் ஆஃப். அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு தாத்தா. அந்த மனுஷனை போட்டு வாரம் பறந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்குதான் அவர் யாருமே திட்டாம அவரை பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு குழுகுழுன்னு இருக்கு. இல்ல திட்டுவாங்க, நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? அவங்க திட்டுறதுதான் நான் யோசிக்க மாட்டேங்க. அவங்களா திட்டு கூவம் வாழ்க்கால தூர் வாடலன்ட்டு நிறைய பேரு தூர் வாரி வச்சிருக்காங்கம்மா. அது வழியா நிறைய வரும் வாந்தி. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நடந்துச்சு இல்ல, அவ்வளவுதான். இனி என்ன பண்ண முடியும்? அழுவாங்க இல்லங்க, அழுதாலும் பிறண்டாலும் ஆண்டோர் மீண்டு வருவதில்லை. அதுதான். நல்லா இருக்கே, போட்டு எழுதிட்டா போச்சு. தேங்க்ஸ், அதை நான் எடுத்துக்கிறேன். அது நல்லா இருக்கு. எடுத்துக்கோப்பா, இது என் கோட் இல்லப்பா, தமிழ்ல ஒரு ஒன் ஆஃப் த பழமொழிப்பா. அழுதாலும் புரண்டாலும் ஆண்டோர் மீண்டு வருவதில்லை. நைஸ். அது எல்லாருமே கீழே சாண்ட்ரா எப்படி இருக்காங்க, நல்லா நார்மலாக பேசுனவங்களாம் கேட்குறீங்க. சாண்ட்ரா அங்கே தான் பேசுனாங்க. அவங்க லாஸ்ட்டாக பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, என் குழந்தைங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி என் குழந்தைங்க கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லிருங்கன்னு சொல்லி விஜய் சார்ட்ட சொன்னாங்க. தாத்தா இது மட்டும் ஆர்டர் பண்ணிடுறேன். எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சாண்ட்ரா இது கேட்டிருக்காங்க. ஸோ அதை சொல்லலாம். ஆமா, அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. உள்ள வந்து இது ரூம்ல கூப்பிட்டு அவர் பேசினார்ல, கன்ஃபெஷன் ரூம்ல, அப்பவே ரீகன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனா அது காட்டப்பட மாட்டாது. நான் வந்து உள்ள அல்டிமேட்ல வேற வழியே இல்லை, உள்ள போயே ஆகணும். நைட்டு சொல்லி விடிய காலையில கூப்பிட்டு போறாங்க என்ன. அப்போ என் ஒய்ஃபு, என் பேத்தி, என் மகன் 3 பேரும் ஹாஸ்பிட்டலைஸ் கொரோனால வெளியூர்ல. நான் வந்து ரொம்ப வெளி விஷயம் சொல்லவே மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு தடவை என்னை கூப்பிட்டு என்ன ஆகுது ஏதாவதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா வேற வழியே இல்லை, போயே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம். லாஸ்ட் மினிட்ல வனிதா வெளில வந்துட்டாங்க, பெரிய பிரச்சனையாகி. அப்போ இது பண்ணாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டா அங்கேருந்து இன்ஃபர்மேஷன்ஸு அவங்க நல்லா இருக்காங்கன்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து செலிப்ரேஷன் மோட், கங்க்ராச்சுலேஷன் எனக்கும் சேர்த்து.
அதுக்கப்புறம் இப்ப என்ன தேர்ட் ப்ரோமோ பாத்தீங்களா? ரெட் கார்டு வாங்குனதுக்கு அப்புறம் கூட பார்வதி திவ்யா கிட்ட அடி வாங்கிட்டு தான் போறா போலயே. ஒன்னே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, தாமரை ஃபோன் பண்ணி கேவி அழுதாங்க. இன்னைக்கு லைவுக்கு வரேன் தாத்தான்னாங்க. பட் அவங்க இருக்கிற அந்த ஊர்ல கனெக்ஷன் வரல. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம். அவ்வளோ கேவி அழுதாங்கங்க நிறைய பேரு. அவங்களா? நான் கேட்கறேன். இல்ல அது வந்து நேற்று 1 hour பார்த்து நமக்கே அந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க. வீட்டுக்குள்ளே இருந்தவங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. பேசுங்க விக்னி, பேசுங்க. ஓகே. இல்ல நேத்து அவ்வளவு தூரம் அவன் வந்து என்ன சொல்றது, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உட்காந்து அவங்க பண்ணது எல்லாம் வந்து மார்க் பண்ணி காமிச்சிட்டு, இதுக்கப்புறம் கால்ல வில்ல நான் எதுக்கு அதெல்லாம் பண்றான், அவன் அதை ஃபர்ஸ்டே ரியலைஸாவது பண்ணிருக்கணும். இது ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் அதோட ஃபேஸ் பாத்தீங்களா? எனக்கு வந்து அது என்ன வேர்ட்ல வந்து டிஸ்கிரைப் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. வேர்டே இல்லைங்க அகராதியில. அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஜஸ்ட் இப்பதான் ப்ரோமோ 3 பார்த்தேன். அதுக்கப்புறம் தம்பி அப்படியே வந்து விக்னேஷ், இங்க மேல ஆரோ மார்க் போட்டிருக்கேன். அதுல வந்து ஷேர் வயா போஸ்டா இல்ல காப்பி லிங்க் பண்ணி அனுப்பணும் இல்ல, அவ்வளவுதானே? ஆமா தாத்தா, காப்பி லிங்க் பண்ணி அனுப்பணும். இதோ நான் இப்ப அனுப்பிச்சு வைக்கிறேன், வராங்களான்னு பார்ப்போம். ஒரே நிமிஷம். ஓகே தாத்தா. எனக்கு என்னன்னா ரசிகன் ப்ரோ, கொஞ்சம் பாவமா இருக்கு. கமருதீனுக்காக லெட்டர்லாம் எழுதிலாம் அனுப்பிச்சாங்க, அவர் எப்படியாச்சும் காப்பாத்துங்க, ஜஸ்டிஸ் ஃபார் கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஒருவேளை லெட்டர்ல வந்து ரெட் கார்டு கொடுங்கன்னு எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. டவுட்டா இருக்கு இப்ப எனக்கு. இல்லங்க, காப்பாத்துங்கன்னு சொன்னது நாங்க காப்பாத்திட்டோம், அவங்ககிட்ட இருந்து நாங்க வெளில எடுத்து உங்களை காப்பாத்திட்டோம்னு சொல்லிட்டாங்க போல. அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல இருந்தா இன்னும் பயங்கர அடிதடி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக காப்பாத்தி வெளியில கூப்பிட்டு வந்துட்டாங்க. நம்மளையா இல்ல அவங்களையா? கமருதீன். ஆனா வெர்பலா பேசினதுக்கு வெர்பலா விழும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த மூளை முடிக்குள்ள போனாலும் ஆக்சுவலி கமருதீனுக்கு வந்து சுயமா யோசிக்கிற ஒரு தன்மையே இல்லையா அப்படின்னு தான் எனக்கு இருக்கு. பார்வதி ஸ்டார்டிங்ல நடுவுல பார்வதி பேசாம ஓகேவா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பார்வதி கூட பேசி திருப்பி ஒண்ணு பண்றது, இந்த யாரோ கூட இருந்தா நமக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து கமருதீன் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா போல இருக்கு. தேவையில்லாத வார்த்தையை விட்டுக்கிட்டு அந்த சண்டை போட்டுக்கிட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் அவனுக்கு பேர் வச்சது சரிதான் போல இருக்கு. ஆமா சாமின்னு சொல்லிட்டு பேர் வச்சு நான் அதை ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு கரெக்ட்னு தோணுது வச்ச பேரு. நீ என்ன அமைதியா இருக்கீங்க? ஓகே. இல்ல கரெக்ட் தான். மித்ரா அன்ரைஸ் பண்ணிருக்காங்க, பேசுங்க. தூக்கி போட்டுச்சு போல எல்லாரையும். பகேடி ஏத்தீங்களா? இல்லையே, பகேடி யாருங்க. சண்டே என்ன ஏதாவது அப்டேட் வந்துச்சா? இல்ல, சண்டே இனிமேல் தாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும். என்னங்க நீங்க அதுக்குள்ளேயும் விக்னேஷ் தேர்ட் ப்ரோமோ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஷி ஆக்சுவலி சாண்ட்ரா வந்து இந்த ஃபுல் ப்ரோமோல வந்து பின்னாடி வந்து அழுதுட்டு தான் இருக்காங்க. பீப்புள் ஆர் கன்சோலிங். லைக் அரோராவும் சுபிக்ஷாவும் பக்கத்துலேயே தான் இருக்காங்க அவளுக்கு. இல்ல ரிஷி, எனக்கு தேர்ட் ப்ரோமோ எனக்கு அங்க உள்ள என்ன நடந்துச்சு நாங்க காட்டல ரிஷியா, புரியுதா? அது ஓகே. நான் இங்கே தான் சொல்கிறேன், இங்கே பார்க்கறது தான் சொல்கிறேன். ரீவாச்சிங் த தேர்ட் ப்ரோமோ இல்லை ஸ்க்ரீன் ஷாட் எடுக்க தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி எடுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் பார்க்குறேன் பின்னாடி சாண்ட்ரா இஸ் லைக் நீ எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ரிப்ளைல அந்த போட்டோவை போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. யாரு? நானா? விக்னேஷ். எதுக்கு? ஒரே நிமிஷம். ஹாய் ஹாய் ஹாய். ஒரே நிமிஷம் மித்ரா, ஒரே நிமிஷம். அக்கா பேசுங்கக்கா.